அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த காளிதாஸ் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டியோட விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியூமராலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியங்களை எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். காளிதாஸ் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வழிபாட்டு ஸ்தலம், கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்குங்க. 2வது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. 3வது பாயிண்ட்டு, போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 4வது பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 5வது பாயிண்ட்டு, தந்திரசாலியாக இருப்பீங்க. 6வது பாயிண்ட்டு, எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க. 7வது பாயிண்ட்டு, சுகவாசியாக இருப்பீங்க. 8வது பாயிண்ட்டு, எப்போதுமே உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. 9வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து நீங்கள் சாதாரணமாக பேசினாலே அதிகாரமாக பேசுகிறீங்க மாதிரி இருக்கும். 10வது பாயிண்ட், 25 வயசில் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க. 11வது பாயிண்ட், பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 12வது பாயிண்ட், ஆன்மீக நாட்டம் உண்டு. 13வது பாயிண்ட், சிவபக்தராக இருப்பீங்க. 14வது பாயிண்ட், அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 15வது பாயிண்ட், ஒன்று அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லைனா அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 16வது பாயிண்ட், ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 17வது பாயிண்ட், அப்பா வழியில் 2 தரம் முடியவங்க இருப்பாங்க. 18வது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 19வது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தை விலைக்கு வச்சுருப்பார். 20வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திரித்திருப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாருங்க. ஸோ அது பித்ரு சாபம் அவசியம் திரித்திருப்பணங்கள் கொடுக்கணும். 21வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க, நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. 22வது பாயிண்ட்டு, ப்ரொமோஷனில் தடைகள் நிறைய சந்திப்பீங்க. 23வது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும். 24வது பாயிண்ட்டு, நம்பிக்கைக்குரியவர்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். 25வது பாயிண்ட்டு, ஆண் வாரிசு சம்மந்தமான கவலை உண்டுங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டாங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 26வது பாயிண்ட்டு, திருமணம் தாமதமாகும், இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தாமதமாகும். ஸோ ரெண்டுமே தாமதமாகிறது நல்ல விஷயம்னு எடுத்துக்கோங்க. சீக்கிரம் கிடச்சா திருப்தி இருக்காது. 27வது பாயிண்ட்டு, வாகன யோகம் உண்டு. 28வது பாயிண்ட்டு, படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. 29வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 30வது பாயிண்ட்டு, மில்க் ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. 31வது பாயிண்ட்டு, உட்கார இடத்துல பயில் சாலையோ அல்லது கொப்பரத்தாலேயோ வந்து அவதிப்படுவீங்க. 32வது பாயிண்ட், கேஸ்ட்ரிக் பிரச்சனை உண்டு. 33வது பாயிண்ட், ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க. 34வது பாயிண்ட், சொத்து சேர்க்கைகள் உண்டு. 35வது பாயிண்ட், சொந்த வீடு யோகம் உண்டுங்க. 36வது பாயிண்ட், சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 37வது பாயிண்ட், இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு. 38வது பாயிண்ட், அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காதுங்க. 39வது பாயிண்ட், உங்களுக்கு வேலையில் உருக்களோடு அதிகமாக இருக்கும். 40வது பாயிண்ட், பூர்வீக சொத்துக்கள் அழிஞ்சிருக்குங்க. 41வது பாயிண்ட், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டுங்க, உங்களுக்கு எதுக்கவங்களுக்கு கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும். 42வது பாயிண்ட், இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு. 43வது பாயிண்ட், அழகான மனைவி அமைவாங்க. 44வது பாயிண்ட், வயசு வித்தியாசமுள்ள மனைவி அமைவாங்க. 45வது பாயிண்ட், திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 46வது பாயிண்ட், டாய்லெட்டு போகக்கூடிய ஆசன வாயில் வந்து சூடு ஏற்பட்டு அவதிப்படுவீங்க. 47வது பாயிண்ட், ஜாதி மத கொள்கையில் ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. 48வது பாயிண்ட், சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களை தேடி வரும். 49வது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, அதில் அகலக்கால் வச்சு கஷ்ட நஷ்டம் கெட்ட பேரெலாம் வாங்குவீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் காளிதாஸ் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் நல்லா துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.